சென்னையில் முதலீடு மற்றும் குடியிருப்புக்கு சிறந்த 10 ரியல் எஸ்டேட் பகுதிகள் பற்றிய விரிவான தகவல்களை இந்த பதிவில் பார்ப்போம். 10வதாக கிழக்கு கடற்கரை சாலை ECR என்று அழைக்கப்படும் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு கடற்கரையோர பார்வை மற்றும் விடுமுறை சூழல் கொண்ட அழகான பகுதி. இங்கு வில்லாக்கள், ரிசார்ட்கள் மற்றும் ஃபார்ம் ஹவுஸ் என்று அழைக்கப்படும் பண்ணை வீடுகளுக்கு மிகவும் பெயர் பெற்றது. இந்த பகுதியின் சிறப்பம்சங்கள் நகரின் சலசலப்பில் இருந்து விலகி அமைதியான மற்றும் இயற்கையான சூழலை கொண்டுள்ளது. உயர்தர வில்லாக்கள் மற்றும் வீட்டு மனைகள் முதலீடு செய்ய விரும்பும் NRISக்கு மிகவும் உகந்தது. உயர்தர உணவகங்கள், பொழுதுபோக்கு மையங்கள் மற்றும் ரிசார்ட்கள் இங்கு நிறைந்துள்ளது. ECR பகுதிகளில் ஒரு சதுர அடி ரூபாய் 3000 முதல் ரூபாய் 15,000 வரை விற்கப்பட்டு வருகிறது. 9வதாக மேடவாக்கம் பகுதிகள் முதலீட்டிற்காக வளர்ந்து வரும் மற்றும் மலிவு விலையுள்ள குடியிருப்பு மையங்கள் நிறைந்துள்ள பகுதி. வேளச்சேரி பிரதான சாலை மற்றும் OMRக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. இந்த பகுதியின் சிறப்பம்சங்கள் வளர்ந்து வரும் பகுதியாக இருப்பதால் மற்ற பிரதான பகுதிகளை விட நிலத்தின் விலை குறைவாக உள்ளது. எதிர்கால மூலதன மதிப்பு உயர்வுக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது. ஆதலால் முதலீடு செய்ய ஏற்ற பகுதியாகும். பல புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் இங்கு உருவாகி வருகின்றன. மேடவாக்கம் பகுதிகளில் ஒரு சதுர அடி ரூபாய் 4000 முதல் ரூபாய் 6500 வரை விற்கப்பட்டு வருகிறது. 8வதாக பெசன்ட் நகர் பகுதிகள் கடற்கரைக்கு அருகிலுள்ள மிகவும் விரும்பப்படும் பிரீமியம் குடியிருப்பு பகுதி. எலியட்ஸ் கடற்கரை மற்றும் அமைதியான சூழலுக்காக பெயர் பெற்றது. இந்த பகுதியின் சிறப்பம்சங்கள் மிக அதிக சொத்து மதிப்பு மற்றும் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ள ரியல் எஸ்டேட் பகுதிகள் இங்கு உள்ளன. பிரபல கஃபேக்கள், உணவகங்கள் மற்றும் பூங்காக்கள் போன்ற அதிநவீன வசதிகள் அடங்கி உள்ளது. மேலும் அமைதியான மற்றும் பாதுகாப்பான சுற்றுப்புற சூழல் உள்ளது. பெசன்ட் நகர் பகுதிகளில் ஒரு சதுர அடி ரூபாய் 16,196க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 7வதாக பல்லாவரம் பகுதிகள் வேகமாக வளர்ந்து வரும் குடியிருப்பு மற்றும் வர்த்தக பகுதி. பல்லாவரம் பகுதி இங்கு GST சாலை மற்றும் பல்லாவரம் டு துறைப்பாக்கம் ரேடியல் சாலை ஆகியவற்றுக்கு இடையே இணைப்பாக பல்லாவரம் பகுதிகள் அமைந்துள்ளது. இது OMRக்கு நல்ல இணைப்பை வழங்குகிறது. இந்த பகுதியின் சிறப்பம்சங்களாக விமான நிலையத்திற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது. ஷாப்பிங் பகுதிகள் மற்றும் சமூக வசதிகளுடன் நன்கு வளர்ந்துள்ள பகுதி. அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகளுக்கு அதிக தேவை உள்ளது. அதனால் முதலீடு செய்ய ஏற்ற பகுதியாகும். பல்லாவரம் பகுதிகளில் ஒரு சதுர அடி ரூபாய் 4000 முதல் ரூபாய் 6000 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 6வதாக போரூர் பகுதிகள் சென்னை டு பெங்களூர் நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள மேற்கு சென்னையின் வளர்ச்சி மையம்தான் போரூர். இந்த ரியல் எஸ்டேட் பகுதிகள் DLF IT பார்க் போன்ற பெரிய IT நிறுவனங்களுக்கு அருகாமையில் அமைந்துள்ளதால் இங்கு வேலைவாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இந்த பகுதியின் சிறப்பம்சங்களாக சென்னை பைபாஸ் சாலைக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. இது நகரத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு எளிதாக செல்ல உதவுகிறது. பல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் இங்கு அமைந்துள்ளதால் சுகாதாரத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதேபோல குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்களுக்கு ஏற்ற பகுதியாக இருப்பதால் ரியல் எஸ்டேட் செய்ய முதலீடு செய்ய ஏற்ற பகுதியாகும். போரூர் பகுதிகளில் ஒரு சதுர அடி ரூபாய் 5100 முதல் ரூபாய் 8000 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 5வதாக அடையாறு பகுதிகள் பசுமையான, அமைதியான மற்றும் பிரீமியம் குடியிருப்பு பகுதிகள் அமைந்துள்ளது தான் இந்த அடையார் பகுதியின் அடையாளமாகும். அடையாறு ஆறு, கடற்கரை மற்றும் தியோசோபிக்கல் சொசைட்டி ஆகியவற்றுக்கு அருகாமையில் ஒரு இயற்கையான சூழலில் அமைந்துள்ளது. இந்த பகுதியின் சிறப்பம்சங்கள் IIT மெட்ராஸ் மற்றும் பல சிறந்த பள்ளிகள் இங்கு அமைந்துள்ளதால் தரமான கல்வி, அதற்கேற்ற வேலைவாய்ப்புக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அமைதியான சூழல் மற்றும் உயர்தர வசதிகளுடன் கூடிய சிறந்த வாழ்க்கை முறைக்கு ஏற்ற பகுதியாகும். அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் சுயாதீன வீடுகளுக்கு அதிக தேவை இருப்பதால் ரியல் எஸ்டேட் பகுதிகளுக்கான முதலீடு செய்ய ஏற்ற பகுதிகளாகும். அடையாறு பகுதிகளில் ஒரு சதுர அடி ரூபாய் 14,299க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 4வதாக தாம்பரம் பகுதிகள் வளர்ந்து வரும் மற்றும் அதிக இணைப்புள்ள தென் சென்னையின் புறநகர் பகுதிகள். தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையத்திற்கு மைய புள்ளியாக இந்த பகுதிகள் அமைந்துள்ளது. சிறப்பம்சங்களாக
சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் வெளிவட்ட சாலையுடன் ஒரு இணைப்பாக இந்த பகுதிகள் இணைக்கப்பட்டுள்ளது. மற்ற மத்திய பகுதிகளை விட மலிவு விலையில் வீடுகள் கிடைக்கின்றன. மேலும் கல்வி மற்றும் மருத்துவ வசதிகள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. தாம்பரம் பகுதிகளில் ஒரு சதுர அடி ரூபாய் 6104க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மூன்றாவதாக அண்ணா நகர் பகுதிகள். நன்கு திட்டமிடப்பட்ட ஆடம்பரமான குடியிருப்பு பகுதிகள் இந்த அண்ணா நகர் பகுதிகள். அகலமான சாலைகள், பூங்காக்கள் மற்றும் சிறப்பாக பராமரிக்கப்படும் உள்கட்டமைப்பு வசதிகள் இந்த பகுதியில் நிறைந்துள்ளன. சிறப்பம்சங்களாக பிரீமியம் மருத்துவமனைகள், சிறந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர்தர வணிக வளாகங்கள் இங்கு காணப்படுவதால் வாழ்க்கை முறை சிறப்பாக இருக்கும். சென்னை மெட்ரோவின் மஞ்சள் மற்றும் பச்சை வழித்தடங்களில் மெட்ரோ நிலையங்கள் இங்கு அமைந்துள்ளன. இது மட்டுமல்லாமல் நிலத்தின் மதிப்பு மிக அதிகமாக விற்கப்படுகிறது. பிரீமியம் வில்லாக்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பெயர் பெற்றதால் ரியல் எஸ்டேட் தேவைகளுக்காக முதலீடு செய்ய ஏற்ற பகுதிகளாகும். அண்ணா நகர் பகுதிகளில் ஒரு சதுர அடி ரூபாய் 14,125க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இரண்டாவதாக வேளச்சேரி பகுதிகள். தெற்கு சென்னையின் மத்திய குடியிருப்பு மற்றும் வர்த்தக மையமாக வேளச்சேரி பகுதிகள் விளங்கி வருகின்றன. பெருநகர பகுதியுடன் சிறப்பாக இணைக்கப்பட்டுள்ளது. OMR GST சாலை மற்றும் கிண்டிக்கு மிக அருகாமையில் உள்ளதால் வேளச்சேரி பகுதிகள் நன்கு பெயர் பெற்றவை. சிறப்பம்சங்கள்: போக்குவரத்து வசதிகளுக்காக MRTS ரயில் நிலையம் மற்றும் பெரிய பேருந்து நிலையம் இங்கு அமைந்துள்ளது. உயர்தர பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் ஷாப்பிங் மால்கள் போன்ற அதிநவீன வசதிகள் இந்த பகுதியில் அதிகமாகவே நிறைந்துள்ளன. இது மட்டுமல்லாமல் பழைய மற்றும் புதிய கட்டுமானங்களின் கலவை முதலீட்டாளர்கள் மற்றும் இறுதி பயனர்கள் இருவராலும் விரும்பப்படும் பகுதிகள் இந்த பகுதியில் அதிகமாகவே காணப்படுவதால் ரியல் எஸ்டேட் தேவைகளுக்காக முதலீடு செய்ய ஏற்ற பகுதிகளாகும். வேளச்சேரி பகுதிகளில் ஒரு சதுர அடி ரூபாய் 4500 முதல் ரூபாய் 8000க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. முதலாவதாக பழைய மகாபலிபுரம் சாலை என்றழைக்கப்படும் OMR ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. சென்னையின் தகவல் தொழில்நுட்ப வழித்தடம் IT காரிடர் இந்த பகுதியின் அடையாளமாகும். முக்கிய பகுதிகளாக சிறுசேரி, சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, நாவலூர் போன்றவை இருக்கின்றன. சிறப்பம்சங்களாக பல பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் இங்கு அதிகமாக அமைந்துள்ளதால் வேலை வாய்ப்பும் அதற்கேற்ப நிறைய கிடைக்கும். வாடகை வருமானத்திற்கு அதிக தேவை உள்ளதால் மூலதன மதிப்பு உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதனால் முதலீடு செய்ய ஏற்ற பகுதிகளாகும். அதே போல சாலை விரிவாக்கம் மற்றும் வரவிருக்கும் மெட்ரோ ரயில் இணைப்பு போன்ற திட்டங்களுக்காக இந்த பகுதிகளில் உள்ள நிலங்கள் அதிக விலைக்கு வாங்கப்படுகின்றன. OMR பகுதிகளில் ஒரு சதுர அடி ரூபாய் 6600க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.